نحمده ونصلي على رسول الكريم ما بعد فقد قال الله تعالى وفي القرآن المجيد وفي القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. இருலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக ரச்சனாகிய நம்முடைய அல்லாவிற்கே எல்லா புகழும் உரித்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன். என் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அப்படியே சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள் மீதும் மேலும் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சலாமு கபலல் கலாமி என்ற ஹதீஸை அமல் செய்தவனாக என் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி சலாத்தினை எத்தி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு வ மஃகிரத்துஹு. இந்த ரமலானுடைய கடைசி பத்திலே அல்லாஹ் தாலா நம்மை நோக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக பார்த்தால் உம்ரா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். அதாவது தன் நபியும் நபி தோழர்களும் சேர்ந்து உம்ராவிற்கு சென்று மக்காவை சுத்தி தவாப் செய்வதாகவும் உம்ரா செய்வதாகவும் கனவு காண்கிறார்கள். மேலும் சஹாபாக்கள் மொட்டை எடுத்துக் கொள்கிறார்கள், சிலர்கள் முடியை வெட்டி கொள்கிறார்கள் என்பதாக கனவு காண்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை கண்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தன் தோழர்களை அழைத்து நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் என்பதாக கூற, நம் காபாக்கு சென்று தவாப் செய்த மாதிரி கனவு கண்டேன் என்பதாக கூற தோழர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எந்த அளவு சொன்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு சஹாபாக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், இந்த வருடம் நாம் உம்ரா செய்ய போகலாம் என்பதாக கூறி அனைவரும் ஏற்பாடு செய்யுங்கள் என்பதாக அனைவரும் ஏற்பாடு செய்து உம்ராவுக்காக செல்லலாம் என்பதாக கூறினவுடன் அதற்கும் சஹாபாக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைவரும் ஏற்பாடு செய்து கொண்டு கிளம்பினார்கள். அப்பொழுது மக்காவுக்கு செல்லும் பொழுது இந்த விஷயம் குறைஷி காஃபிர்களிடத்தில் தெரிகிறது. அவர்கள் போர் புரிவதற்காக குறைஷிகள் மக்காவாசிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து விடுகிறார்கள். இப்படி தடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் உம்ரா செய்வதற்கு தான் வருகிறோம், போர் செய்வதற்காக வரவில்லை என்பதாக கூறுகிறார்கள். இதை கூறிவிட்டு இதற்காக ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதற்கு நாங்கள் எப்படி உம்ரா செய்ய வேண்டும் என்பதாக அதற்கு உரிய ஒரு காரணமாக வைத்து ஒரு ஒப்பந்தம் எழுகிறார்கள். அந்த ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எப்படி உம்ராக்கு வந்து நாங்கள் உம்ரா செய்வதற்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்படக்கூடாது என்பதாக ஒரு ஒப்பந்தம் எழுகிறார்கள். அதுதான் இந்த ஹுதைபியாவின் ஒப்பந்தம். இந்த ஹுதைபியாவை எடுத்துக்கொண்டாலே அதில் பல படிப்பினைகள் இருக்கிறது. முதலாக பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட்டத்தில் இருந்து ஒரு தூதர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து குறைஷி காஃபிரிடம் சென்று நாங்கள் போர் புரிவதற்காக வரவில்லை, உம்ரா செய்வதற்காக தான் வருகிறோம் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் சென்று குறைஷி காஃபிர்களிடத்தில் சென்று நாங்கள் போர் செய்வதற்காக வரவில்லை, நாங்கள் உம்ரா செய்வதற்காக தான் வருகிறோம் என்பதாக கூறுகிறார்கள். கூறிய பொழுது அந்த குறைஷி காஃபிர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு சிறிது நேரம் பிடித்து வைத்துக் கொண்டு அவர்கள் என்னதான் செய்கிறார்கள் பிடித்து வைத்துக் கொள்வோம், பிறகு அவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்பதாக பார்ப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சிறிது நேரம் பிடித்து வைக்கிறார்கள். பிடித்து வைத்து அது மட்டும் இல்லாமல் சிறிதாக ஒரு வதந்தியை ஒன்று பரப்புகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக பரப்பிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தியை கண்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கோபம் அடைகிறார்கள். அதை கண்ட சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சத்தியம் செய்கிறார்கள். என்னவென்று, நான் உயிரையும் குடிப்பேன், அவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி 3 முறை சஹாபாக்கள் அனைவரும் சத்தியம் செய்து கொடுக்கிறார்கள், பயத் செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், உயிரையும் அர்ப்பணிக்கிறார்கள் என்று சொன்னால் இக்காலகட்டத்தில் அப்படிலாம் இருக்குதா? இக்காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால், தன்னுடைய தோழர்களுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் உயிரையும் கொடுக்க யோசிக்கிறார்கள். ஆனா இக்காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடாது. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன படிப்பினை கிடைக்குது என்று சொன்னால், ஏதோ ஒரு முக்மீன் பிரச்சனை என்று சொன்னால் ஓடி ஒழியாமல் தன்னுடைய உயிரும் கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பேர். அந்த ஒப்பந்தத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒப்பந்த சீட்டில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட அந்த குறைஷி காஃபிர்கள் இந்த ஒப்பந்தத்தில் முஹம்மது இப்னு அப்துல்லா தான் இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இருக்கக்கூடாது என்பதாக கூற
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதேபடியே இருக்கட்டும் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்லி என் பேரை அடித்துவிட்டு முஹம்மது இப்னு அப்துல்லா என்பதாக எழுதுங்கள் என்பதாக கூற அலி ரலியல்லாஹு அதை மறுத்து விட்டார்கள். இரண்டாவது முறையும் கூறுகிறார்கள், இரண்டாவது முறையும் மறுத்து விட்டார்கள். மூன்றாவது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன் கரங்களை எடுத்து அவர்கள் பேரை அடித்து முஹம்மது இப்னு அப்துல்லா என்பதாக கூறிவிட்டார்கள், எழுதிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, அடுத்தபடியாக அந்த ஒப்பந்த சீட்டத்தில் அலி ரலியல்லாஹு எழுதுகிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அவர் பேரை மறுத்தார்கள் அல்லவா, அப்ப அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேருக்கு எந்த அளவு கண்ணியம் வைத்திருக்காங்க சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இக்காலகட்டத்தில் அவர்கள் பேரை ஸலவாத் சொன்னா கூட சொல்வதற்கு நம்மளுக்கு வாய் கடினமாக இருக்கிறது. அவர்களை பேரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சுன்னத்தை எடுத்து நடத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன அனைத்து விஷயங்களையும் தன் வாழ்விலே பயன்படுத்துவது. ஆகையால் ரசூலுல்லாஹ் சொன்ன அனைத்து சுன்னத்தையும் நம்ம ஹயாத்தாக்கி ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.